ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் தட்டைப்பயிர் இந்த மாதிரி முளப்பு கட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வேக வைக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இந்த தட்டைப்பயிர் வேக வைக்கும்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தட்டைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா முளப்பு கட்டுறது ரொம்பவே ஈஸி. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தட்டைப்பயிரை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டி நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லா முளைச்சி வந்திருக்கும். ஸோ இந்த தட்டைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்திலே அப்படியே வந்து வேக வைக்க போகிறேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வித்தியாசம் வரும். ஸோ அதனால் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பொரியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா வரும். ஸோ தண்ணியில் அலசிட்டு ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட போகிறோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்க போகிறோம். எண்ணெய் காயாமல் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயிலே ஒட்டிக்கும். ஸோ அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில அப்பப்போ மட்டும் நம்ம வந்து ஒரு டைம் கறி விடணும். ஸோ கறி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். இந்த தட்டைப்பயிரில் இருக்கிற தண்ணி நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைய போகிறோம். தாளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சம் 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய், காரத்துக்கு வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தட்டைப்பயிரில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டின தண்ணி மறுபடியும் நம்ம இதுலேயே சேர்த்துக்க போகிறோம். குழம்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா எல்லா தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுபடணும். ஸோ அதனால் ஒரு டைம் மட்டும் நம்ம இதை கறி விட்டுறலாம். இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம வந்து தட்டைப்பயிர் வந்து தாளித்து விட போகிறோம். அதுக்காக தேவையான அளவு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு தட்டி வச்சது இது கூட சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நம்ம தோலோடு தட்டி போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தட்டைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிர் குழம்புல 2-3 கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் இது சேர்க்காமையும் செய்யலாம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்திட்டோம். ஸோ அதனால் இந்த டைம் உப்பு சேர்த்தாமல் நான் அப்படியே மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கிளறி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு வந்து நல்லா கொதித்து கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிர் குழம்புல கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கணும்னா சுவையான தட்டைப்பயிர் குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.